மானியமளி சப்சைடேஸ் என்பதன் பொருள் என்ன? ஏ. ஒன்றை கூட்டுவது. பி. ஒரு செலவிற்கு பங்களிப்பது. சி. சொத்தை மரபுரிமையாகப் பெறுவது. டி. தீங்கு விளைவிப்பது. சரியான பதில் பி. ஒரு செலவிற்கு பங்களிப்பது. சரியான விடை பி. சோகஸ்மெலி மானியம் என்பது ஒரு பொருளின் அல்லது சேவையின் விலையை குறைக்க அரசாங்கம் வழங்கும் நிதி உதவியாகும். இது நுகர்வோர் அல்லது உற்பத்தியாளரின் செலவில் ஒரு பகுதியை அரசு ஏற்றுக்கொள்வதைக் குறிக்கிறது. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் ஏமிபிஜேட் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஏ. 2004. பி. 2016. சி. 1994. டி. 1984. சரியான பதில் டி. 1984. சரியான விடை டி. சோகஸ்மெலி மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் ஏமிபிஜேட் 1984 ஆண்டு மத்திய அரசால் நிறுவப்பட்டது. இது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் 7 ஏற்றுமதி மண்டலங்களில் ஒன்றாகும். வரிகளால் நிதியளிக்கப்படும் பொருளாதார உள்கட்டமைப்பு செலவினமாக பட்டியலிடப்பட்டுள்ள செயல்பாடு இவற்றில் எது? ஏ. தனிப்பட்ட வாகன பராமரிப்பு. பி. தனிநபர் ஓய்வு நேர நடவடிக்கைகள். சி. அறிவியல் ஆராய்ச்சி. டி. சர்வதேச சுற்றுலா ஊக்குவிப்பு. சரியான பதில் சி. அறிவியல் ஆராய்ச்சி. சரியான விடை சி. சோகஸ்மெலி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு ஆகியவை நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான உள்கட்டமைப்பாக கருதப்படுகிறது. இதற்கு அரசாங்கம் வரி பணத்திலிருந்து பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறது. ஒரு பொருளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது எந்த வகையான பயன்பாடு அதிகரிக்கிறது? ஏ. வடிவ பயன்பாடு. பி. இடப் பயன்பாடு. சி. கால பயன்பாடு. டி. உடைமை பயன்பாடு. சரியான பதில் பி. இடப் பயன்பாடு. 10. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து அது தேவைப்படும் இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு அதிகரிக்கிறது. இது இடப் பயன்பாடு எனப்படும். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றன? ஏ. பொது நலன் காமன் இன்ட்ரெஸ்ட். பி. சாதி காஸ்ட். சி. பொருளாதார கொள்கைகள் எகனாமிக் பிரின்சிபிள்ஸ். டி. மத கொள்கைகள் ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸ். சரியான பதில் ஏ. பொது நலன் காமன் இன்ட்ரெஸ்ட். 9. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி அரசியல் கட்சிகள் என்பது பொதுவான கொள்கைகள் மற்றும் பொது நலன்களை அடிப்படையாகக் கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படும் மக்களின் குழுவாகும். பல்வேறு பொருள் மற்றும் பொருள்சாரா உள்ளீடுகளை ஒன்றிணைத்து நுகர்வுக்காக ஒன்றை உருவாக்கும் செயல்முறைக்கான சொல் என்ன? ஏ. நுகர்வு. பி. விநியோகம். சி. உற்பத்தி. டி. சந்தைப்படுத்தல். சரியான பதில் சி. உற்பத்தி. 10. சரியான விடை சி. சோகஸ்மெலி உற்பத்தி என்பது பல்வேறு உள்ளீடுகளை இன்புட்ஸ் ஒருங்கிணைத்து மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வெளியீடுகளை அவுட்புட்ஸ் உருவாக்கும் ஒரு செயல்முறையாகும். இது பொருட்களுக்கு பயன்பாட்டை யூட்டிலிட்டி உருவாக்குகிறது. தற்போது இந்தியாவில் அச்சிடப்படும் ரூபாய் நோட்டுகளின் அதிகபட்ச மதிப்பு என்ன? ஏ. 500 ரூபாய். பி. 1000 ரூபாய். சி. 2000 ரூபாய். டி. 10,000 ரூபாய். சரியான பதில் சி. 2000 ரூபாய். 9. சரியான விடை சி. சோகஸ்மெலி தற்போது இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள மற்றும் அச்சிடப்பட்ட நோட்டுகளில் 2000 ரூபாய் நோட்டே அதிக மதிப்புடையது. இருப்பினும் ரிசர்வ் வங்கி 10,000 ரூபாய் வரை நோட்டுகளை அச்சிடும் அதிகாரம் கொண்டது. மனித நாகரிகம் முன்னேறியதால் பணம் என்ன பொருளாக உருவானது? ஏ. உலோகப் பணம் மெட்டாலிக் மணி. பி. விவசாய உற்பத்தி பொருட்கள். சி. கால்நடைகள். டி. விலைமதிப்பற்ற கற்கள். சரியான பதில் ஏ. உலோகப் பணம் மெட்டாலிக் மணி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி பண்டமாற்று முறையில் இருந்த சிக்கல்களை தீர்க்க தங்கம் வெள்ளி மற்றும் தாமிரம் போன்ற உலோகங்கள் பணமாக பயன்படுத்தப்பட்டன. இது உலோகப் பணம் எனப்படுகிறது. வரி விதிக்கப்பட்ட நபர்களின் சார்பு நிதி நிலையில் விகிதாச்சார வரியின் விளைவு என்ன? ஏ. இது பணக்காரர்களுக்கு மட்டுமே பயனளிக்கிறது. பி. இது அதை கணிசமாக மாற்றுகிறது. சி.
இது அதை மாற்றாமல் விடுகிறது. டி, இது அனைவரையும் சமமாக செல்வந்தர்களாக்குகிறது. சரியான பதில் சி, இது அதை மாற்றாமல் விடுகிறது. விகிதாச்சார வரி முறையில் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் வரி விகிதம் மாறாமல் ஒரே அளவாக இருக்கும். இதனால் வரி செலுத்திய பிறகு நபர்களுக்கு இடையிலான நிதிநிலை இடைவெளி அல்லது அவர்களின் சார்பு நிலை மாறாமல் அப்படியே இருக்கும். ஆற்றல் தொடர்பான பொதுத்துறை வகையாக பின்வருவனவற்றில் எது பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. எஃப்சிஐ FCI. பி. மெக்கான் லிமிடெட் மெக்கான் LTD. சி. அணுசக்தி அட்டாமிக் எனர்ஜி. டி. விமான நிறுவனங்கள் ஏர்லைன்ஸ். சரியான பதில் சி, அணுசக்தி அட்டாமிக் எனர்ஜி. சரியான விடை சி. சோகஸ்மேலி. அணுசக்தி என்பது தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் கீழ் பொதுத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மூலோபாயத் துறையாகும். இது அரசாங்கத்தால் நேரடியாக நிர்வகிக்கப்படும் ஒரு முக்கியமான ஆற்றல் மூலமாகும். உலகமயமாக்கலின் எத்தனை நிலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன? ஏ. 3 3. பி. 5 5. சி. 2 2. டி. 4 4. சரியான பதில் ஏ. 3 3. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. உலகமயமாக்கல் என்பது வரலாற்று ரீதியாக தொன்மையான உலகமயமாக்கல், இடைக்கால உலகமயமாக்கல் மற்றும் நவீன உலகமயமாக்கல் என 3 நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. இவற்றில் எது கட்டணத்திற்கு உதாரணமாக பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. செல்வ வரி வெல்த் டாக்ஸ். பி. ஓட்டுநர் உரிமக் கட்டணம் டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ. சி. பரிசுப் பெட்டி கிஃப்ட் பாக்ஸ். டி. மதிப்புக்கூட்டு வரி VAT. சரியான பதில் பி. ஓட்டுநர் உரிமக் கட்டணம் டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ. 3. கட்டணம் ஃபீ என்பது அரசாங்கம் வழங்கும் ஒரு குறிப்பிட்ட சேவைக்காக அல்லது உரிமத்திற்காக தனிநபர் செலுத்தும் தொகையாகும். ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு அரசாங்கம் வழங்கும் சேவைக்காக இந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. விலைகள் குறையும் போது அந்த பொருளாதார நிலை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. தேக்க நிலை. பி. பணவீக்கம். சி. உயர் பணவீக்கம். டி. பணவாட்டம் டிஃப்ளேஷன். சரியான பதில் டி. பணவாட்டம் டிஃப்ளேஷன். சரியான விடை டி. சோகஸ்மேலி. பொருட்களின் பொதுவான விலை மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதை பணவாட்டம் டிஃப்ளேஷன் என்று அழைக்கிறோம். இது பணவீக்கத்திற்கு நேர்மாறான பொருளாதாரச் சூழலாகும். 1972 முதல் 73 வரை முதல் கடந்த 4 தசாப்தங்களில் இந்தியாவின் சராசரி வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் என்னவாக இருந்தது? ஏ. 2%. பி. 4%. சி. 1%. டி. 3%. சரியான பதில் ஏ. 2%. 1972 முதல் 73 வரை முதல் கடந்த 4 தசாப்தங்களில் இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் சராசரியாக 2% ஆகஸ்ட் நிலைத்திருந்தது. இது பொருளாதார வளர்ச்சியுடன் ஒப்பிடும்போது வேலைவாய்ப்பு உருவாக்கம் மெதுவாக இருந்ததை காட்டுகிறது. ஒரு கப் தேநீர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் தேயிலை தூள், பால் மற்றும் சர்க்கரை ஆகியவை என்னவாக கருதப்படுகின்றன? ஏ. இடைநிலை பொருட்கள் இன்டர்மீடியேட் குட்ஸ். பி. நுகர்வோர் பொருட்கள் கன்சூமர் குட்ஸ். சி. இறுதிப் பொருட்கள் ஃபைனல் குட்ஸ். டி. மூலதனப் பொருட்கள் கேபிட்டல் குட்ஸ். சரியான பதில் ஏ. இடைநிலை பொருட்கள் இன்டர்மீடியேட் குட்ஸ். இடைநிலை பொருட்கள் என்பவை மற்றொரு இறுதிப் பொருளை தயாரிப்பதற்கு மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படவை. தேநீர் தயாரிப்பில் பால், சர்க்கரை போன்றவை பயன்படுத்தப்படுவதால் அவை இடைநிலை பொருட்கள் எனப்படுகின்றன. இந்திய ரூபாய் சின்னத்தை வடிவமைத்த தனிநபர்? ஏ. மன்மோகன் சிங் மன்மோகன் சிங். பி. அமர்த்தியா சென் அமர்த்திய சென். சி. உதயகுமார் உதயகுமார். டி. அபிஜித் பானர்ஜி அபிஜித் பானர்ஜி. சரியான பதில் சி. உதயகுமார் உதயகுமார். சரியான விடை சி. சோகஸ்மேலி. இந்திய ரூபாய் சின்னத்தை வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி. உதயகுமார் ஆவார். இவர் மும்பை ஐஐடியில் முதுகலை பட்டம் பெற்றவர். இவருடைய வடிவமைப்பு ஜூலை 2010-15 அன்று மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. 2013-14 இல் எந்தத் துறை அதிக சதவீத பங்களிப்பை காட்டியது? ஏ. தொழில் இண்டஸ்ட்ரி.
பி விவசாயம் அக்ரிகல்ச்சர். சி வனம் ஃபாரஸ்ட்ரி. டி சேவை சர்வீஸ். சரியான பதில் டி சேவை சர்வீஸ். 1. 2013 முதல் 14 வரை நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தில் சேவைத்துறை டெர்டரி செக்டர் சுமார் 50%க்கும் அதிகமான பங்களிப்பை அளித்தது. இது வங்கி, காப்பீடு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளை உள்ளடக்கிய மிக வேகமாக வளரும் துறையாகும். 2. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் வழங்கப்படும் வசதிகளில் ஒன்று என்ன? ஏ இராணுவ தளங்கள். பி பெரிய விவசாய பண்ணைகள். சி வீட்டு வசதிகள். டி புதிய சிறைச்சாலைகள். சரியான பதில் சி வீட்டு வசதிகள். 6. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நகரங்களில் தரமான வீட்டு வசதி, நவீன போக்குவரத்து மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்குகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?